அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அவள் லாஸ்ட் டைம் வந்து இங்கே விளக்கு பூஜையில் கலந்துக்க வாடி ஒன்றும் இல்லைன்னு அந்த குழந்தை நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிச்சு. இந்த விளக்கு பூஜைக்குள்ளே அவளுக்கு ஒரு நல்ல மணமகள் கிடைக்க போகிறான்றதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ நாங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்தேன். அப்போ நானும் என் தங்கை இதே எங்கள் ஆத்தா வளர்மதி அம்மா நாங்கள் எல்லாம் இப்படி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஓடி வந்து என் காலை பிடிச்சிட்டு ஓன்னு அழுகுறாங்க. ஐயோ என்னம்மாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன். இல்லைம்மா எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு அண்ணா, ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் முடியல, ஒரு வரணும் வரமாட்டேங்குதுமா, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. எனக்கு அப்போ நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் உடனே ஒரு மஞ்சக்கயிறு வாங்கி கொண்டு போய் எங்கள் அம்மா முன்னாடி ஏற்று, நீ அம்மா அப்பா இல்லைன்னு எப்போவுமே சொல்லாத, அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா என் தாய் தேவி கருமாரி உட்காண்டிருக்கா அப்படின்னு சொன்னேன். அந்த குழந்தை போன வாரம் வெள்ளிக்கிழமை இங்கே வந்திருக்காங்க, என்னை தேடி இருக்காங்க. நான் இல்லைன்னொன்னே எங்கள் ஆத்தா வளர்மதி அம்மா இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட சொன்னாங்க, அம்மா நான் அம்மா கிட்ட சொன்னேன், அது நல்லபடியாக நடந்துச்சு, எனக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குமா, அவங்கக்கிட்ட எப்படியாவது சொல்லிடுங்கன்னாங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட கோரிக்கையும் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றிகரமாக நடக்குன்றதுக்கு நான் தான் சாட்சின்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கள் ஆத்தா வந்து